அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக நான் காலேஜில் நிறைய ஸ்டேஜ்லலாம் பேசியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜில் பேசுகிறத விட எனக்கான ஒரு பாராட்டு விழாவில் ஸோ என்னோடய ஃபேமிலியோட என் அண்ணனை நான் பெருமைப்படுத்துறதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பெருமைப்படுத்துறதுக்காக நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கு எல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், கல்வி மட்டும்தான். ஸோ நீங்கள் என்னைக்கு தலையை குனிஞ்சு படிக்கிறீங்களோ அன்னைக்கு நிச்சயம் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஸோ அதுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் எங்கள் கிராமத்தில் நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ங்க. ஸோ என்னோடய கிராமத்தில் நான் அதிகம் படிச்சிருக்கேன். ஸோ எம்எஸ்சி எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ என்னோடய எம்எஸ்சி டிகிரி காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது ஸோ மேதகு ஆல்ரெடி அவரை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் எங்களுக்கு கெஸ்ட் ப்ரொஃபஸராலாம் வந்திருக்காரு. ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர் வந்திருக்கும் போது ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு பொண்ணு ஸோ அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் அவர்கிட்ட கொஷின் கேட்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ அது எனக்கு நான் ரொம்ப பெருமையாகவே நினச்சிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ என்னோடய கிராமம் அந்தளவுக்கு நிறைய விமன்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ விசுவோட அரட்டை அரங்கில் சொன்ன மாதிரி தான் 15 வயசு 16 வயசு ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் ஸோ எங்கள் அப்பா என்னை ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சுருந்தவர் தான். ஸோ ஒரு சாதாரண டீயும் போடுவார், ஹோட்டலில் சப்ளையும் பண்ணுவார். ஸோ அவருக்கு மகளாக இருந்து அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் என்ன அந்த அளவுக்கு ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக மாற்றினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு எஜுகேஷன் தான். ஸோ ஆக்சுவலாக இந்த சுரேஷோட ஜேர்னியில் நான் என்டர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2019 தான் ஃபஸ்ட்டு டைம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஸோ அட் த சேம் டைம் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டாக செலக்ட் ஆகிட்டேன். ஸோ எப்படி நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டைம் எந்த இன்ஸ்டியூட்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யூடியூப்பில் குரூப் 1க்கு கிளாஸஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ குரூப் 1 கிளாஸஸ் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரீயாக கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸு அதுக்கோட கரெக்ஷன்ஸோட ஃபஸ்ட்டு யார் போட்டாங்க அப்படின்னா சுரேஷ் அகாடமி தான். ஸோ அங்கே அவங்களோட வீடியோஸ் தான் பார்த்து நான் படித்தேன். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனிமுருகன் சார். ஸோ அவரோட வீடியோஸில் இன்ஸ்பயர் ஆகி தான் சாரை போய் பார்த்துடணும், அவர்கிட்ட போனால் எப்படியாவது எனக்கு ஒரு குரூப் 1ல் பாஸ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கெஞ்சி கெதறி கூத்தாடி, சார் எனக்கு ஏதாவது ஒரு லீவ் கொடுங்க, நான் இஎல் எம்எல் எந்த லீவ் வேணாலும் எனக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பேப்பர் கரெக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ வீக்கெண்டு தான் நான் போயிட்டு எக்ஸாம் எழுத போவேன், டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ அப்போ டெய்லி 10 நிமிஷம் லேட்டாக போகிறது. அப்போது பாவேந்தன் சார் ஸோ அவர் தான் வெளியில் நிற்பார், எப்போ பாரு லேட்டுன்னு திட்டுவார். ஆனால் அவர் மேலே அப்போ எனக்கு கோவம் இருந்தாலும் ஸோ அவர் சொன்னதில் ஒரு நிறையவே ரியாலிட்டி இருந்தது. ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது குரூப் 1 எக்ஸாமுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத அவர் நிறைய முறை எனக்கு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷனில் போய் உட்காந்தா கனிமுருகன் சார் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே என்னோடய பேப்பரை கரெக்ஷன் பண்ண சார். ஸோ இந்த இடத்துல இங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த ஹேண்ட் ரைட்டிங் எப்படி போட்டிருக்கலாம், இந்த மேலே ஒரு கொக்கி போட்டிருந்துருக்கலாம். ஸோ அவர் சொல்லும்போது தான் என்னை நானே நிறைய கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் என்னால் கிளியர் பண்ண முடியலைனாலும் ஸோ அடுத்த முறை அச்சீவ் பண்ணணுன்னு பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி சாரோட சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். ஈஸியாக எல்லாராலையுமே பாஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் ஃபேமிலி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும். ஸோ நான் எப்படி என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வேணுன்னே கோர்ட் டியூட்டி கேட்டு வாங்கிட்டு போயிடுறது. அங்கே போயிட்டு என்னென்னா வாய்தாக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ்கார்ட்ட ஏட்ட சொல்லிட்டு வருது, சார் என் கேஸை எப்போ கூப்பிட்றாங்களோ ஃபாரஸ்ட் கேஸ் கூப்பிடும்போது மட்டும் எனக்கு ஒரு ரிங் பண்ணுங்கள், நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு. கீழே அந்த ஜெயில் கைதிங்கெல்லாம் அடைச்சி வச்சுறதுக்கு இதுக்கு கூப்பிட்டு வருவாங்க, விசிக்கோ இல்லை வேறு ஏதாவது அவங்கள ஆஜர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வரதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அங்கே போய்ட்டு நான் புக்கை உட்காந்து வச்சு படிச்சுட்டு இருப்பேன். ஆஃபீஸ் போனால் சிஸ்டம் முன்னாடி வேணுன்னே போய் உட்காந்துட்டு ஃபோனில் நோண்டிட்டு உட்காந்து படிக்கிறது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் படிக்க முடியலை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஈவன் சம்டைம்ஸ் விமன் கஸ்டடியில் இருப்பாங்க, அந்த டைமில் என்னை உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க, வேறு வழி இல்லை, நான் தான் உட்காந்தாகணும் அந்த லேடி கூட. ஸோ அந்த டைம்லலாம் உட்காந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு அகாடமி பேக்ரவுண்ட் வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போ க்ரியேட் ஆகணும்னா ஒரு அட்மாஸ்பியரில் நீங்கள் உட்காந்து படித்தா மட்டும்தான் முடியும். ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா லீவ் போட்டு
சுரேஷ் அகாடமிலே ஒரு 3 months அங்கே போயிட்டு தங்கி படித்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 70% வந்து விமன் தான் அதிகமாக இருப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டப்பு என் கூட எப்போவுமே பாசிட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. அக்கா இந்த கொஷின் படிக்கா, இந்த கொஷின் இது இம்பார்ட்டன்ட்க்கா, இது யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கா, இந்த கொஷினுக்கு இப்படி சார்ட் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு இன்ஸ்டியூஷனோட கைடன்ஸுன்றது கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனோட கைடன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, நான் இந்த குரூப் 2ல் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் சீனியர் இன்ஸ்பெக்டராக. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வாசலில் நின்றுட்டு சாருக்கு ஃபோன் பண்ணுறேன், கனிமுருகன் சார்கிட்ட, சார் நான் என்ன எடுக்கிறது சார், என்ன எடுக்கிறது சார். ஸோ அவர் சொன்னார், கோஆப்ரேட்டிவ் இருந்தால் எடுத்துருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் எடுத்துருங்க, உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதுங்க அதை எடுத்துருங்க. ஏன்னா வேறு யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த சப்போர்ட், அந்த கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டில் டேட் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் அகாடமிலேருந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ எப்போல்லாம் சுகேஷ் சார் வராரோ அப்போல்லாம் நான் அவரை போய் பார்ப்பேன், பேசுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எபோவ் 30 years, 30 வயசுக்கு மேலே தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் படித்த படிப்பு வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் போய் 20,000 சம்பளத்துலேயே உட்காந்துட்ருக்க, எப்போ தான் படிக்க போகிற, எப்போ தான் இது பண்ண போகிறேன்னு ஸோ ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் ஸ்டிமுலேட் பண்ணதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது என்னோடய அண்ணன் தான். ஏன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு கால் பண்ணி படிக்கிறியா, தூங்குறியா, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ விமனுக்கு வந்து எஜுகேஷன்றது ஒரு பெரிய விஷயம். இஃப் யூ எஜுகேட் அ மேன், யூ எஜுகேட் அ மேன், யூ எஜுகேட் அ விமன், யூ எஜுகேட் அ ஜென்ரேஷன். ஸோ நான் படித்ததுனால இன்றைக்கி என்ன ஃபாலோ பண்ணி என் ஊரில் என்ன சொல்லுவாங்க, பா எதுவாக இருந்தாலும் தேவையிட்ட கேளுப்பா, அந்த பிள்ளை கரெக்டாக உனக்கு சொல்லும், ஒரு ஐடியா கொடுத்துரும்ப்பா, ஃபோனை போடு, தேவைக்கு ஃபோனை போடு. அந்த செகண்ட் எனக்கு கால் பண்ணாங்க. ஈவன் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் பொண்ணுங்களை மோஸ்ட்லி படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி, அண்ணி நான் படிக்கலான் இருக்கேன், எனக்கு ஏதாவது கைட் பண்ணுங்க. இப்போ என்னோடய பொண்ணு வந்து ரெஸ்லிங்கில், கன் ஷூட்டிங்கில், அதே மாதிரி அத்லெட்டிக்ஸில். ஸோ இது எல்லாத்துக்கும் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் படித்தது வைட் நாலேஜை வந்து நான் படித்ததை நான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நான் பண்ணும்போது தான் ஸோ நம்மளோட ஒரு ஜென்ரேஷனையே நம்ம உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா படிங்க. படிக்கும்போது டைம் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த டைமை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் படிக்கும்போது எப்படின்னா ஹெட்செட்டை போட்டுட்டு பாத்திரம் கழுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டு லைனில் இருப்பாள், அவள் சொல்லிகிட்டு இருப்பா கரண்ட் அஃபேர்ஸை. நான் இங்கே பாத்திரம் கழுவுற சவுண்ட் அவங்களுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கான்ஃபரன்ஸ் இருக்கும், கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு 3-4 பேர் இருப்போம். ஸோ பாத்திரத்தை கழுவுற சவுண்டோட நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா டைமை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. டைமை உங்களுக்காக யாரும் க்ரியேட் பண்ணி சத்தியமாக தரமாட்டாங்க. உன் வேலையை நீ செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஆஃபீஸ் போனால் என் தலையில் கட்டின வேலையை நானே தான் செஞ்சாகணும். வீட்டுக்கு வந்தால் என் வேலையை நானே தான் செஞ்சேன். படிக்கணும்னு நான் நினச்சாலும் அதை நானே தான் செய்யணும். அப்போது டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. அப்புறம் இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த பிஆர்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக என்னோடய டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருந்துக்கிட்டு படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லீவு கேட்டால் ரேஞ்சர் டக்குன்னு லீவ் கொடுத்துருவாங்க. ஃபாரஸ்ட்டு கேட்டால் சார் இன்றைக்கி இந்த வேலையை என்னால் பண்ண முடியாது, படிக்க போகிறேன், சரி ஓகே படி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அந்த என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, என்னோடய பிஆர்எஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி. ஸோ எல்லாருமே நல்லா இது பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, நல்ல என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிங்க. ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்கோங்க. ஸோ இப்போ கூட என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ தான் குரூப் 2ல் போயிட்டல, நல்ல சேலரி தானே, அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க. நான் யார் வீட்டுக்கு போனாலும் என் ஒரு பேக்கை தூக்கிட்டு போயிடுவேன். அந்த பேக்கில் வெறும் புக்கு தான் இருக்கும். இப்போது மேடம் இன்ஸ்பெக்டர் மேம் பேசினாங்கல்ல, என் பொண்ணு அவங்க வீட்டில் இருந்தால் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு போவேன். எப்போ பார்த்தாலும் ஒரு பேக்கோடய போவேன். ஏங்க இந்த பேக்குக்குள்ளே இருக்க புக்கை விட மாட்டீங்களான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் நினச்சிட்ருக்கேன் ஏஜ் பார் ஆனாலும் அடுத்து ஒரு குரூப் 1 சான்ஸ் திடீர்னு வந்துருச்சு பை லக்கீலி. ஏன்னா என்னோடய ஆசை, லட்சியம் இது எல்லாம் அது ஒன்று தான். ஸோ அது எனக்கு திரும்ப கிடைக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்போடையே நான் இருக்கிறதுனால எனக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே நான் திருப்பி விடாமல் படிச்சுட்ருக்கேன்.
ஸோ நீங்கள் எல்லாராலையும் சார் சொன்ன மாதிரி ஏனோ தானோன்னு இப்போ நமக்கு வந்துருச்சு, இந்த ஒரு குரூப் 4லையோ குரூப் 2ல் வந்துருச்சுன்னு சாட்டிஸ்ஃபை ஆக வேணாம். நான் வந்து என்றைக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேன். ஒரு குழம்பு நல்லா இல்லைனாலே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். என் லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா நான் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆக முடியும்? என்னோடய அச்சீவ்மெண்ட் நல்லா இல்லைன்னா நான் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆக முடியும்? ஸோ என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் சார் சொன்ன மாதிரி குரூப் 1க்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சப்போர்ட் வந்து சுரேஷ் அகாடமிலேருந்து நிறையவே பண்ணுவாங்க. சார் வந்து கனிமுருகன் சாராக இருக்கட்டும், சுகேஷ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் கைடன்ஸ் கேட்கலாம். எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு பெரிய அச்சீவராக, அடுத்து ஒரு நிறைய டிசி, டிஎஸ்பி, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரு, ஓகேவா, அந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தயவுசெய்து என்னுடைய நண்பர்கள், அன்பு தம்பிகள், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த தம்பிகள் எல்லோரும் வரணும். இன்னும் கொஞ்சம் பேர் வர முடியலை, தங்கைகள்லாம் வர முடியலை. சர்மிளா ப்ளீஸ் நீங்கள் வாங்க. ஸோ பிரியா, கார்த்தி, ராம், மணி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏதோ இன்றைக்கி லீவுன்றதுனால வரல. ஸோ என்னோடய பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க திடீர்னு, அதனால் அவங்களும் வரல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக என்னோடய அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த படிக்காதவன் படத்தில் அவங்க அண்ணன் ஓடுற பஸ்ஸில் ஓடிட்டு இருக்கும்போது கூட காசு எடுத்து கொடுப்பார்ல, காசு வச்சுருக்கியா, காசு, இப்போ வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே எங்கள் அண்ணன் தான். காசு வச்சுருக்கியா, சாப்பிட்டியா, இன்றைக்கி ஏதாவது வேணுமா, இப்போ வரைக்கும் அந்த உடன்பிறப்பை வாழ்த்துறதுல, அவரை பெருமைப்படுத்துறதுல சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஒரு அண்ணா மட்டும்தான் கூட பிறந்த அண்ணா இல்லை, இங்கே நிறைய அண்ணா இருக்காங்க. சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். சுகேஷ் சார் வாங்க, கனிமுருகன் சார் வாங்க. தம்பி, என்னுடன் பணியாற்றும் என்னுடைய சக தம்பி எங்கள் டிபார்ட்மெண்ட்டு சசிகுமார் அவர்களையும் வரவேற்கிறேன். வாங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.